அன்புள்ள கடக ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு ஜென்ம ராசியில் குரு, 2இல் கேது, 3இல் சந்திரன் சுக்கிரன், 4இல் சூரியன் செவ்வாய் புதன், 8இல் ராகு, 9இல் சனி வக்கரமாக அமைந்துள்ளனர். கடக ராசினருக்கு ராசிக்கு 4இல் சூரியன் செவ்வாய் 8இல் ராகு இருப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க கஷ்டங்கள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஒரு சிலர் செய்யக்கூடிய காரணமாக, செயல்பாடு காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி போகலாம், தாமதமாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜென்ம குருவாக இருக்கிறார். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டாம். உடன் இருப்பவர்களிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் உண்டாகும். பணி நிமித்தமாக தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமை தேவை. மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் உண்டாகலாம். படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நல்ல மதிப்பெண்களை தாங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகும். குரு ஜென்மராசியில் இருக்கிறார். அவருடைய விசேஷ பார்வையால் சில நன்மைகளும் நடக்கும், கஷ்டங்கள் குறையலாம். 3இல் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது. ஆனால் அதே சமயம் வரவுக்கேற்ற செலவும் முன்னால் வந்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வரவு ஒரு பக்கம், செலவு ஒரு பக்கம். சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை வரலாம். 3ஆம் இடத்து சூரியன் தங்களுக்கு தைரியத்தையும் பராக்கிரமத்தையும் கொடுப்பார். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கலாம். சுக்கிரன் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதாலும் குரு ராசியில் இருப்பதாலும் வேலை முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை இல்லாமல் அலைந்த இளைஞர்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம். குரு ஜென்மராசியில் இருப்பதால் சில சிரமங்கள் உண்டாகத்தான் செய்யும். சில நல்ல சந்தர்ப்பங்களை அஜாக்கிரதையால் நழுவ விடலாம். தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாதவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். கவனமாக இருந்தால் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம். கோயிலுக்கு சென்றால் பழனி அம்மனையோ, புவனேஸ்வரி அம்மனையோ, அங்காள பரமேஸ்வரி அம்மனையோ வழிபடலாம். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.